வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம இட்லி மாவில் ரெண்டு டைப்பாக ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து குழி பணியாரம், ஒன்று வந்து ஜவ்வரிசி வடை. இப்போ ஜவ்வரிசி வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதில் இந்த ஸ்பூனுக்கு நான் 5 ஸ்பூன் இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். இட்லி மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க. இது திக்காக இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சம் பொடியாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லி இலை. இதில் கொஞ்சம் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது ஜவ்வரிசி வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது ஃபாஸ்ட்டாக ரெடியாக இருந்த ஜவ்வரிசி. அப்புறமா கொஞ்சம் சால்ட். இது ஆல்ரெடி இட்லி மாவில் கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இந்த மாவு வந்து இவ்வளோ திக்னஸ் காணாது. இது திக்காகிறதுக்கு நம்ம கையில் வடை மாதிரி பிடிச்சி போடுற மாதிரி இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் ரைஸ் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மாவு இது மாதிரி இருக்கணும். இப்போ கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்மளோட ஆயில் சூடாக இருக்குது. இதில் ரொம்ப பெருசாக நான் போடலை, சின்ன சைஸாக தான் போடுறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி உள்ள வெளிப்பக்கம் கருகிடும், உள்ளே வேகாது. நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்பாட்டாக அந்த ஜவ்வரிசி வந்து அழகாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். பேலன்ஸ் உள்ளதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய இட்லி மாவு ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி மாவில் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லி மாவு எடுத்துருக்குறோம். இந்த ஸ்பூனுக்கு 5 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இதுக்கு குழிப்பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயத்தை ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம். நம்ம வந்து ஃப்ரை பண்ணிலாம் போடல, எல்லாமே பச்சையாக தான் போடுறோம். கருவேப்பிலை, மல்லி இலை, இவ்வளோதான் இதுக்குள்ள பொருட்கள். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோங்க. மாவில் வந்து உப்பு இருக்கும், நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். இதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். இதை இப்போ நம்ம இந்த குழிப்பணியார சட்டியில் நல்லா ஆயில் ஊற்றி கொஞ்சமாக சின்ன குழிக்கரண்டியில் ஊற்றி எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய குழிப்பணியார சட்டி சூடாயிருச்சு. இதில் இப்போ எல்லா குழிலையும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இப்போ இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், சின்ன ஸ்பூன். ஒவ்வொன்றுலையும் பாதிக்கு ஊற்றினா போதும், ஏன்னா அது வந்து ஃப்ரை ஆகி கொஞ்சம் எலும்பி வரும் குக் ஆனதுக்கப்புறம். இப்போ இது மூடி போட்டு மூடி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். என்கிட்ட இதுக்குன்னு செப்பரேட் மூடி இல்லை, அதனால் நான் இதை போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ நம்மளுடைய குழிப்பணியாரத்தை அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த பேக் சைடும்
நல்லா ஆயிலில் குக் ஆகும். இப்போ நம்மளுடைய குழி பணியாரம் 2 சைடும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இட்லி மாவில் இந்த 2 ஸ்நாக் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து இட்லி மாவில் ஜவ்வரிசி போட்ட வடையும் குழி பணியாரம் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய சேனலுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.